வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக ஞானக்களஞ்சிய பாடல்லேருந்து சுவாமிஜியோட பாடலை எடுத்துப்போம். 82வது பாடலாக நாட்டம் தேட்டம் அப்படின்ற விதத்தில் சுவாமிஜி என்ன கொடுத்துருக்காருன்றதை நம்ம சிந்திப்போம். பொருள் காமம் என்ற இரு வகைக்கு அப்பால் பொதுமக்கள் வேறு எதை நாடுகிறார்கள்? பொருள் காமம் காலத்தில் கிட்டாவிட்டார் பொருந்தாது செயலாற்றி துன்பம் ஏற்பார். பொருள் காமம் இவை பெற்று சலித்து விட்டார் புத்திக்கு முதல் காணும் நாட்டம் உண்டாம். பொருள் காமம் காலத்தில் கிடைக்கவும் பின் பொது நோக்கில் துய்க்கவும் சூழ்நிலைகள் வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நாட்டம், இப்போ தேட்டத்துக்கு விளக்கம் சொல்கிறேன். நாட்டம் பொருள் காமம் என்ற இரு வகைக்கு அப்பால் பொதுமக்கள் வேறு எதை நாடுகிறார்கள்? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு பொருளே வாழ்க்கை. ஆனால் உண்மைதான், பொருள் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது தான். ஆனால் அதுவே வாழ்க்கையாகும் போது என்ன பண்ணுறோங்க? துன்பத்துக்கு ஆளாகும். அதே போல் காமம், காமம் என்றால் ஆசையும் சொல்லலாம், பால் உணர்வும் சொல்லலாம். அதுதான் நம்மள வீட்டில் பேர் வைப்பாங்க இல்லைங்களா, சிவகாமி அப்படிலாம் வைப்பாங்க பாருங்க. அப்போ ஒன்று ஆசை, ஆசையே வேணாம் துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஆசையை விட முடியல. சுவாமி என்ன சொல்கிற, ஆசையை விட முடியாது. உடலில் உயிர் இருக்கும் வரை ஆசை இருக்கும். ஆனால் எப்படி இருக்கணுங்க, அளவு முறை வேண்டும். அப்போ பொருள் காமம் இரண்டு வகைக்கும் அப்பால் பொதுமக்கள் வேறு எதுவும் நாடுறது கிடையாது. நான் இதே தான் வாழ்க்கை. ஒன்று இன்பம் துன்பம், பொருள், வாழ்க்கையில் பற்று பாசம் பந்தம், இதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மேலே தவறு சொல்ல முடியாது. ஏன்னா சித்தர்கள் மகா ஞானிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க, கடவுள் இவங்களாம் ஒரு ஸ்டேஜ், இது ஆன்மீகன்ற மாதிரியும். இந்த சராசரி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட நெருங்க முடியாத மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் அப்படி கிடையாது. இந்த தடை கற்களை படி கற்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது அடுத்த லைன் சொல்கிறாரு பாருங்க. பொருள் காமம் காலத்தில் கிட்டாவிட்டால் பொருந்தாது செயலாற்றி துன்பம் ஏற்பார். உண்மை அதுதான் மகரிஷி சொல்கிறாரு பாருங்க. அந்த பொருளுக்கோ காமத்துக்கோ அந்த ஆசைக்கோ காலத்தில் கிடைக்கல அப்படின்னா துன்பம்தான். நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம லைஃப்பில். பொருளில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம். அப்போ காலத்துக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கலனா அது துன்பம்தான். அப்போ பொருளாதார கிடைக்கல அப்படின்னா கிட்டாவிட்டால் பொருந்தாது செயலாற்றி துன்பம் ஏற்பார். சம்மந்தம் இல்லை அவங்களுக்கு. அதை கரெக்டான ஒரு ரூட்டில் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அப்போ செயலாற்ற முடியல. அப்போ துன்பத்தை தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க நினச்சதை நடத்த முடியலன்னு சொல்ல அந்த ஆசைக்கு தடை வரும்போது அவங்களுக்கு கோபம், கஷ்டம், கவலை இதெல்லாம் வரும். ஆனால் அந்த தடை கற்களை எப்படி படிக்கற்களாக மாற்றிக்கணுன்ற எண்ணம் வராது. அது உண்மை, அதுதான் சராசரி மக்களுக்கு வராது. ஏன்னா நாமளும் அந்த நிலையில் தாண்டி தான் வந்திருக்கிறோம். நீங்கள் மனவளக்கலைக்கு வந்ததால் தான் இந்த பாடலை எடுத்து சிந்திக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, ஆமாம் நாமளும் அதை ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஸ்டேஜை நான் எப்படி தாண்டணும்? அப்போ அறிவோடு செயலுமா இல்லை அழிவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு கஷ்டப்படணுமா? அப்போ அறிவு செயல்படணுமா ஆசை செயல்படணுமா? அறிவு வெல்லுமா ஆசை வெல்லுமா? ஆசை துன்பத்துக்கு ஆளாகும். அப்போ அறிவு வேலை செய்யும்போது அது வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஏகாந்தமாக மாற்றும். அப்போ பொருள் காமம் இவை பெற்று சலித்து விட்டார். அப்போ ஒரு ஸ்டேஜில் கிடச்சிச்சின்னு வச்சுங்க, எல்லாத்தையும் புத்திக்கு காணும் முதல் நாட்டம் உண்டாம். என்ன பண்ணுங்க, கிடச்சிச்சு அப்படின்னா எவ்வளோதாங்க சாப்பிட முடியும், எவ்வளோதாங்க உடுத்த முடியும், எவ்வளோதாங்க பண்ண முடியும்? அந்த அறிவுக்கு ஒரு தேவை ஏற்படுது. ஏன்னா ஆன்மாவின் தேடுதல். அறிவு என்பதே மனதின் இயற்கை நிலை தான். அப்போ எண்ணங்களாக இருக்கும்போது கிளைகளாக இருக்கிறது. அதை நம்ம நல்ல எண்ணங்களாக செதுக்கிட்டு வரும்போது அறிவாக செயல்படுது. அப்போ மனமாக உள்ள போகுது. அப்போ மனம் எங்கேருந்து வருது அப்படின்னா உயிரின் படக்கு நிலைமா அருள் தந்தை அவர் சொன்னதான். அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறங்க, புத்திக்கு காணும் நாட்டம். அப்போ அறிவு ஆன்மா தேடுகிறது.
எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி தேடுதல் உண்டாகிறது. அப்போ அதுதான் நாட்டம். என்னாச்சுங்க, அதுவே தேடலாக தொடங்குகிறது. பொருள் காமம் கிடைத்த காலத்தில் கிடைக்கவும் கிடைச்சிச்சு அப்படின்னா பின் பொது நோக்கி தூய்க்கவும் சூழ்நிலைகள் வேண்டும். எது உனக்கு கிடைக்கிறதோ அதை நீயும் அனுபவித்து மற்றவருக்கும் கொடுக்க வேண்டும். பொது நோக்கில் தூய்க்கவும் சூழ்நிலைகள் வேண்டும். அப்போ எப்படிங்க, மனம் விரிவு பெற்றால்தான் இது நடக்கும். இது நாம் அறிவோடு செயல்படுத்தவும் அன்போடு செயல்படுத்தவும் இதெல்லாம் எதில் நடக்கும் அப்படின்னா, இன்ப துன்பத்தை கடந்து தியானம் என்ற நிலையில் மனம் நிற்கும் பொழுது, அமைதி என்ற நிலையில் நிற்கும் பொழுது தான் அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிற்கும் பொழுது தியானத்தில் கிடைக்கக்கூடிய அமைதியால் பேரின்ப நிலையை அடையலாம். சிற்றின்பத்தை விட்டுட்டு உலகப்பற்றில் உலக தாமரைகளை தண்ணீர் போல் இருந்து கொண்டே நாம், அதாவது புளியாங்கொட்டை பார்த்தீங்க அப்படின்னா பழுக்கிறவர்களும் வெயிட்டாக இருக்கும். ஆனால் பழுத்துச்சு அப்படின்னா காயாக இருக்கிறவர்களும் புளியாங்கொட்டை அந்த கொட்டையோடு ஒட்டின்னு இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதப்பட்டு. ஆனால் பழுத்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டோட ஒட்டாது. அதுபோல் மனம் மாற மாற அறிவு மேம்பட மேம்பட அந்த உலகப்பற்றை விட்டு இறைநிலை பற்றோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நல்லது ஒரு வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நாட்டத்தை தேட்டத்தை இறைநிலை நோக்கி செல்வோம். வாழ்க வளமுடன். அடுத்த பாடலோடு சந்திப்போம், சிந்திப்போம்.